டார்ஷன் என்னன்னா இப்ப நம்ம எப்படி தியரி ஆஃப் பியூர் பெண்டிங் மாதிரி டார்ஷன் வந்து கம்ப்ளீட்லி அப்ளைங் ஒரே நிமிஷம் டார்ஷன் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, பியூர் டார்க்னு என்ன சொல்றேன். ஓகே, when a member is subjected to two equal and opposite couples, sorry, two equal and opposite forces okay perpendicular to the plane of the member defines pure torque. ஓகே, எப்படின்னா நம்ம ஒரு ஷாஃப்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஷாஃப்ட்ல என்னன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இதுல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹோல் ட்ரில் பண்ணி which means ஒரு ஹோலை ட்ரில் பண்ணி அதுல ஒரு ஷாஃப்ட்டை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, இல்ல அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நான் கனெக்ட் பண்ணி இந்த ஷாஃப்ட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, புரியுதா எப்படி இருக்குன்ட்டு? அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கு, அப்படியே பேரலா இப்படி இருக்கிற மாதிரி புரியுதுங்களா? ஓகே, இப்படி இருக்கு. என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு சைட்ல ஈக்குவல் ஆப்போசிட் லோடு கொடுத்து நான் அப்படியே திருகுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஃப் அப்ளைட் லோடு. ஸோ திஸ் இஸ் த எஃப் அப்ளைடு லோடு. திஸ் இஸ் மேக்கிங் a கப்புலா. ஓகே, இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சிஸ் இதுக்கு என்னவா இருக்கு? ரொட்டேஷனா இருக்கா? தட் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு டார்க்னு சொல்லலாமா? சொல்லலாமா? இதுதான் வந்து என்ன பியூர் ஷியர் ஆர் டார்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, டார்ஷன் கேஸ் வந்துன்னா பியூர் டார்க் ஆர் பியூர் ஷியர்னு சொல்லுவோம். அந்த பியூர் ஷியர் வந்துன்னா டார்ஷன் மெம்பர் கம்ப்ளீட்லி வேற எந்த ஒருமே கிடையாது, பெண்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னது ட்விஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? டார்ஷன் ஹெட்டிங் வந்து நம்ம என்னன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட், டர்னிங் மொமெண்ட், டார்ஷன் ஆர் ஆக்சியல் கப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, தியரி ஆஃப் பியூர் டார்ஷன் ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் எதனா கொடுத்திருந்தா டார்ஷன் கொடுத்திருந்தா தியரி ஆஃப் பியூர் டார்ஷன் கொடுத்திருந்தா டார்ஷன் கொடுத்திருந்தா ஓகே, அப்ப டார்ஷன் எழுதிக்கோங்க. டார்ஷன் கேஸ் என்னன்னா இது எத்தனை சாப்டர்? 10 sir. ஓகே, ஓகே டார்ஷன். ஓகே, சோ இந்த டார்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்ஷன் கேன் பி ரைட் as okay twisting moment. பெண்டிங் மொமெண்ட்டை பத்தி படிச்சிட்டோம். இப்போ ட்விஸ்டிங் மொமெண்ட் வார்த்தைக்கான ஃபுல் மீனிங் நம்ம கத்துக்க போறோம். ஆர் டார்க், பியூர் டார்க், பியூர் டார்க் ஆர் ஆக்சியல் கப்புள். ஓகே, இப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்ப பியூர் டார்க்ல எனக்கு என்னவா இருக்கும்? டர்னிங் மொமெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சோ அங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டேர்ம் இருக்குமா? Is there is any shear force and bending moment? No, sir. No, there is no shear force equal to 0 and bending moment also equal to 0. ஓகேவா? ஓகே, அப்ப பியூர் டார்ஷன் வந்து இதுதான் இப்படிதான் இருக்கும். அங்க வந்து இப்படி பெண்டிங் மொமெண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோமோ அங்க ட்விஸ்டிங் மொமெண்ட் இருக்குமா? இருக்காது. அப்ப பெண்டிங் மொமெண்ட்னா பெண்டிங் மொமெண்ட் தான் யோசிக்கணும். புரியுதுங்களா? டார்ஷன்னா ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஷியர் ஃபோர்ஸ் இல்ல, பெண்டிங் மொமெண்ட் இல்ல, ஜஸ்ட் என்னன்னா ட்விஸ்ட் ஆகுதுங்க மட்டும் தான் யோசிக்கணும். புரியுங்களா? வேற எதையும் யோசிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா யோசிச்சோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, பியூர் டார்க்னா அதை மட்டும் யோசிக்கணும். அதனால வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இதா இருக்குது, இது எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டர்பைன்ல இருந்து வர அவுட்புட்டை நம்ம எடுத்து ஜெனரேட்டர் கிட்ட கொடுக்கணும் தானே? Yes, sir.
அது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஷாஃப்ட் யூஸ் பண்றோமா? Yes, sir. அந்த ஷாஃப்ட்ல என்ன நடக்குது, ஜஸ்ட் டார்க் தானே இருக்கு, கம்ப்ளீட் டார்க். தேர் இஸ் நோ எனி பெண்டிங் மூமெண்ட், தேர் இஸ் எனிதிங், நோ நத்திங். தேர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ், தேர் இஸ் நோ பெண்டிங் மூமெண்ட், ஒன்லி ஏ டார்க். அந்த டார்க்னால அந்த மெட்டீரியல் வந்து எப்படி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே வந்து ஒரு மோட்டரை வந்து ஒரு ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கும் வந்து என்னன்னா நம்ம வந்து பியூர் டார்க்னாலதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? இல்ல ஒரு கியர் இருக்கு இல்லையா, கியரை வந்து ஒரு ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணி கியர் ஷாஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு இல்லையா, 1 2 3 கியர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அந்த அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஷாஃப்ட் இன்டர்மீடியட் கனெக்ட் ஆயிருக்கும். அதுல கம்ப்ளீட்டா என்ன இருக்கு, டார்க் தானே அப்ளை ஆகுது. ஓகேவா? அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா there is no any bending in that case. கம்ப்ளீட்லி டார்க் மட்டும் அப்ளை ஆச்சுன்னா அது வந்து பியூர் டார்க். there is no any external something. ஓகேவா? ஒன்லி பியூர் டார்க் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒன்லி ட்விஸ்டிங் ஆர் டேர்னிங் ஆர் ரொட்டேட்டிங் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. சரி, இதுக்கு நான் ஒரு சில சைன் கன்வென்ஷன் நான் சொல்றேன். சைன் கன்வென்ஷன் என்னன்னா, நம்ம ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் தான். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்ல வந்து உள்ள போயிருச்சு அப்படின்னா, ஆக்சஸ்க்கு உள்ள போச்சுன்னா அது என்ன ஆக்சஸ்னா, இங்க வந்து பாசிட்டிவ் டார்ஷன் சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவா போகுதா, இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து என்ன, இப்படி டார்க் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த கேஸ் வந்து டார்க் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரேடியலி என்னோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட் போய் பாக்குதா, டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு எண்ட். அப்ப டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு எண்ட் பார்த்து இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டார்க்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த டார்க் வந்து இப்படி இருந்துச்சுன்னா அவே ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னு சொல்றேன்னா நெகட்டிவ் டார்க்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நீங்க என்னன்னா புரிஞ்சிக்க முடியும் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப. சோ ஐ அம் டிஸ்கசிங் சைன் கன்வென்ஷன். மொமெண்ட்டுக்கு எப்படி சைன் கன்வென்ஷன் எடுத்தோம் அந்த மாதிரி தான். So sign convention. Okay, I'm taking or shaft is subjected to torque. Okay, the torque is equal to in the direction irundhuchu appadina, which means eppadi pogudhu, radially inward ah pogudha. Okay, ador direction இப்படி இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டார்க்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் டார்க். ஓகே, டர்னிங் மொமெண்ட்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா, ஃபார் மீன்ஸ் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் என்னன்னா இப்படி இருக்குமா, அவே போகுமா, அப்ப கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து அவுட்வர்டா வெளியே வருது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் டார்க். ஓகே, இப்போ டர்னிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு negative torque. Okay, so away from fixed. So away from fixed. This is the sign convention. So இப்போ இந்த இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ட்ரா டார்ஷன் டயக்ராம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதுல செக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் டேக்கிங் a point. This is A, B, C, D, E. Okay, ங்கிறது எண்ட் பாயிண்ட். ஓகே, எண்ட் பாயிண்ட். ஓகே, இதில் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு டார்க் நான் அப்ளை பண்றேன். ஓகே, அதே மாதிரி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஒரு டார்க் அப்ளை பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 4Tங்கிற டார்க் வந்து பி பாயிண்ட்ல நான் அப்ளை பண்றேன். This is 4T, this is T and this is 2Tங்கிற டார்க் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணா this is fixed end. ஓகே, இப்ப இதோட
டார்ஷன் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த எண்ட்ல ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏதாவது ஒரு எண்டை பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த எண்டை பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்படி நம்ம அங்க ஆக்சிலோட அப்ளை பண்ணோம் அதே மாதிரி தான். இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து இந்த டிங்கிற செக்ஷனுக்கு ஏதாவது டார்க் அப்ளை ஆகுதா? டார்க் அப்ளை ஆகுதா? இல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு 0 டார்க். ஸோ இப்போ டார்ஷன் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்போ எப்படி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறீங்க அதே மாதிரி டார்ஷனுக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குன்னா 0வா இருக்கும். ஓகே சரி. இப்போ இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுறதுனால ஓகேவா, எனக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது? இன்வர்டா உள்ள போகுதா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டார்க்கா? Yes, sir. ஓகே. இது வந்து அவுட்வர்டா வெளியே வருதுனால இது என்ன டார்க்கு? Negative. நெகட்டிவ் டார்க் which means நெகட்டிவ் 2t. அதே மாதிரி 4tங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் டார்க் தான் பிகாஸ் 4tங்கிறது -4t. ஓகேவா சரி. இப்போ வாங்க பாசிட்டிவ்னா மேல நெகட்டிவ்னா சாரி 4tங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவா? Positive. ஓகே ஓகே பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா இந்த டைரக்ஷன். ஓகே இப்படி வருமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டி செக்ஷன் வந்து எனக்கு வந்து டார்க்கே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிடி செக்ஷன் பாக்குறேன். அந்த சிடி செக்ஷன்ல எனக்கு ஒரு பாசிட்டிவ் டார்க் which means 1 அப்படிங்கிற லோட் இருக்கு ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த நியூட்ரல் லைன். ஓகே இது நியூட்ரல் லைன். இப்போ 1ங்கிற ஒரு டார்க் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே அது என்னது எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே பிகாஸ் பியூர் டார்ஷன்ல டர்னிங் மூமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அதானே சொன்னேன். இன் பியூர் டார்க்ல டர்னிங் மூமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். தேர் இஸ் நோ எனி ஷியர் ஃபோர்ஸ், தேர் இஸ் நோ எனி பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா. அப்ப கான்ஸ்டன்ட்னா அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும் த்ரூ அவுட் சி டு டி டு இ பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பி டு சி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க டர்னிங் இங்க வந்து டார்க் பாசிட்டிவா இருந்தது, இங்க வந்து என்ன இருக்கு எனக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சா? நெகட்டிவ்னா அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எண்ட். அப்ப அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எண்ட்னா 2t நெகட்டிவ்னா ஒரு டி வந்து நியூட்ரல் வரைக்கும் இங்க ஒரு டி ஆயிடுச்சு, பாசிட்டிவ் டி குறைஞ்சு மறுபடியும் இன்னொரு டி என்ன ஆயிருக்கு நெகட்டிவ்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதானே? அது வந்து என்னன்னா 2t வந்து எனக்கு ஃபைனலா இது வரைக்கும் மெயின்டைன் ஆயிருக்கு. ஓகே இது வந்து -2t. ஸோ திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் பிளஸ் அண்ட் திஸ் இஸ் t, திஸ் இஸ் -t. ஓகே பிகாஸ் 1 வந்து டிக்ரீஸ் ஆகி இங்க வந்துருச்சு. ஓகே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் ஜஸ்ட் பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 4t இருக்கா? ஓகே 4t அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா இங்க ஒரு நெகட்டிவ்ல இருந்து ஒரு t மைனஸ் ஆகி இங்க 3tங்கிற வேல்யூ வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் 3t. ஸோ திஸ் 3t இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் t, திஸ் இஸ் 2t. ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்விஸ்டிங். அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆகுனா அது ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம இன்னும் நம்ம டார்ஷன் ஈக்குவேஷன் டெரைவ் பண்றப்ப இன்னும் தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அது எப்படி எலமெண்டல் லேயர் பை லேயரா வந்து ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது நீங்க எப்படி ஒரு இதுக்கும் அதே மாதிரி நோட் பாயிண்ட் ஒன்று எழுதிக்கலாம். அந்த நோட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஆக்சில் லோட்ல இருந்து எய்தர் ஒன் சைட் ஆஃப் த பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடரேஷன் எடுத்தோமா அதே மாதிரி நம்ம என்னன்னா இங்கேயும் நம்ம ஒரு நோட் பாயிண்ட் சொல்லிக்கலாம். So that known point is the value of twisting moment at any section of the shaft is equal to the resultant of all the twisting moments from either side of the section. ஓகேவா. ஏதாவது ஒரு சைடுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். அப்ப டோட்டல் ரியாக்ஷன் டார்க் எனக்கு எவ்வளவு வரும் நீங்களே சொல்லுங்க.
3T. என்ன சொன்னீங்க? 3T, yes, sir. 3T தான், கரெக்ட் தான். பிகாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்கு? பாசிட்டிவ் டேர்ம் which is 3T. அதுதான் வந்து என்னன்னா ரியாக்ஷனா வந்து எங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த டயகிராம் சொல்லுது. புரியுதுங்களா? So this is the final diagram. So this is the reaction ஓட டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? ரியாக்ஷன் டார்க். ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம போய் டெரைவ் பண்ண போயிடுவோம். ஓகே, போதும் இங்க பார்த்தது. நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ் இன் தியரி ஆஃப் பியூர் டார்ஷன். ஓகே, பியூர் டார்ஷன் கேஸ் வந்து கம்ப்ளீட்லி டார்ஷன்ங்கிற பியூர் டார்ஷனா ஒன்லி பியூர் ஷியர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன? மெட்டீரியல் ஷுட் பி ஹோமோஜினியஸ் அண்ட் பிரிஸ்மேட்டிக்கா இருக்கணும். ஒபேஸ் ஹூக்ஸ் லாவா இருக்கணும். மூணுமே ஒரே பாயிண்ட்ல சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if a circular cross section ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்விஸ்டிங் அப்புறம் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இருக்கும். அது வந்து டிஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லி நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தியரி ஆஃப் பியூர் டென்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஒன்லி. அது இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்து நீங்க டார்க் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஆனா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் மட்டும்தான் வந்து என்னன்னா அந்த டார்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்லி வேலிடா இருக்கும். ஸோ டார்ஷனல் ஷாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். வேற சர்க்குலர்லயே ஹாலோ எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஓகே, மற்றபடி வேற எதுவுமே இருந்ததுன்னா வேற எந்த கிராஸ் செக்ஷனுமே உங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த பீம் டைப்ஸ் வந்து அப்படிதான் ஃபிக்ஸ்டா இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி வேலிட் ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா shear strains of the shear strain will vary linearly with respect to 0 point at center and maximum at all the points of the outer periphery. outer periphery வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், அது லீனியரா வேரி ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷன். பிகாஸ் வேரியேஷன் ஆஃப் த டவு மேக்ஸ்னா என்னது? இங்க வந்து டார்க் அப்ளை பண்ணா என்ன இருக்கும்? ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்குமா இல்ல நார்மல் ஸ்ட்ரெயின் இருக்குமா? டார்க் அப்ளை பண்ணா ஆங்குலர் Yes, சேஞ்ச் இருக்குமா லீனியர் சேஞ்ச் இருக்குமா? ஆங்குலர் சேஞ்ச் தான் இருக்கும். அப்ப அங்க என்ன Shear. இருக்கும்? ஷியர் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப அங்க ஷியர் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம உங்க ஹேண்டையே எடுத்து கையில திருகுனி ஒரு கையில வச்சு திருகுனீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? அப்படியே திருகும். அந்த லேயர் அப்படியே திருகுமா? அந்த லேயர் திரும்ப மீன்ஸ் ஆங்குலர் ட்விஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த ட்விஸ்ட் ஆகுறது வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகுறதுனால அதனால வந்து அது ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்ப ஆங்குலர் வேரியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயின் மஸ்ட் பி எனக்கு என்னவா இருக்கும்? லீனியரா இருக்கும். ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரெஸ் மாதிரி. ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் மாதிரி. Okay, these are the three important points. Okay, first one is material should be homogeneous and prismatic and isotropic. Okay, assumptions make பண்ணுறோம். அப்புறம் ஃபாஸ்டா உள்ள போய் டெரைவ் பண்ணுறோம். So material should be homogeneous, prismatic and follows Hooke's law. Second point வந்து பாத்துட்டீங்கன்னா if a circular cross section before torque should remains circular after torque. Okay, after torque. Okay, it means the radius of the section
remains constant. Okay, the shear stress, next point. So third point, the shear, sorry, இங்க stress பத்தி சொல்ல முடியாது, first strain பத்தி தான் சொல்லணும் because angular changeனால. The shear strain will vary linearly with 0 at center and maximum at all points of outer periphery. Yeah, outer periphery, PHER. Okay, outer periphery. Okay, because R is constant. Because R constant இருந்தா அது ட்விஸ்ட் ஆகறப்போ அது நான் டயக்ராம் வரப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வரையறதுன்னா டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். So this is a circular cross section. Initially இருந்த circular cross section, this point is this point. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேப் வந்து டிஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, the circular cross section ஷேப் வந்து டிஸ்டார்ட் ஆனாலுமே என்னன்னா எனக்கு அந்த ரிமைனிங் ஈவன் ஆஃப்டர் ரிமைன்ஸ் சேம்னு சொன்னா அந்த கான்செப்ட்னால ஷேப் டிஸ்டார்டட் எனக்கு என்னவா இருக்கும், சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான் வந்து அப்ளை டார்க்னால. ஓகேவா, இங்க டார்க் நான் அப்ளை பண்றேன், டீங்கிற டார்க்கு. ஸோ இனிஷியலா வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் இங்க இருந்துச்சு. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஏ டேஷ் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு, அந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னா இப்படி ஷிஃப்ட் ஆயிருச்சு பி டேஷ் அப்படின்னு. அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட் இங்க இருந்துச்சு, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சி டேஷ் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி டிங்கிற பாயிண்ட் எனக்கு இங்க இருந்துச்சு, டி டேஷ்ங்கிற பாயிண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதெல்லாமே எனக்கு எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி இப்படிதான் இருக்கும் அந்த இது. இப்படி இருக்குமா? ஓகே ஓகே, இங்க பை வந்து மேக்ஸிமம் இங்க இருக்கு அப்படின்னா அவுட்டர் பெரிஃபெரியில, பிகாஸ் பை மேக்ஸ், திஸ் இஸ் பை ஸ்மாலர். ஓகேவா, ஸோ பாத்தீங்கன்னா பை மேக்ஸ் இங்க இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பை மேக்ஸ். ஸோ பை மேக்ஸ்ங்கிறது அவுட்டர் பெரிஃபெரி, விச் மீன்ஸ் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஃபார்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனல் ஒரிஜினல் பிளேன்ஸ் விச் ஆர் பர்பெண்டிகுலர் டு த வேல்யூ. ஸோ இங்க ஆங்குலர் ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம், எதுல சொல்லுவோம், ரேடியன் சொல்லுவோமா இல்ல எதுல சொல்லுவோம், ரேடியன்ல சொல்லுவோம். அப்ப இங்க தீட்டாங்கிற ரொட்டேஷன் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரேடியன் சொல்லுவோம். ஓகே, இங்க ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து இங்க இருக்கும். ஸோ திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட். திஸ் ஷேப் டிஸ்டார்டர் எனக்கு என்னங்க அப்புறம் ஆஃப்டர் டார்க் அப்ளுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர ஏ ஏ டேஷ், பி பி டேஷ், சி சி டேஷ், ஓகேவா, டி டி டேஷ் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர அதோட ஷேப் வந்து சர்க்கிள் இருந்து ஒரு வேற ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஷேப்போ மாறுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அது ஒன் ஆஃப் த அசம்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால எனக்கு அதோட வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ், ஸோ ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால விச் மீன்ஸ் ஈவன் ஆஃப்டர் த லோட் அப்ளைடே வந்து பாத்தீங்கன்னா டார்க் அப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேமா இருக்குங்கிறதுனால லீனியரா அந்த வேரியேஷன் வந்து லீனியரா இருக்கும் அட் த ஆல் த லைன்ஸ். இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அதே வேரியேஷன் தான் த்ரூ அவுட் த செக்ஷன் ஃபுல்லாவே இருக்கும். அவுட்டர் பீரியட்ல மேக்ஸிமம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல 0 அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஒரு வேல்யூனா ஃபுல் கிராஸ் செக்ஷனுக்கு எனக்கு என்ன இருக்கும், ஒரே வேல்யூவா தான் இருக்கும் அப்படின்னா இதோட கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தியரி ஆஃப் பியூர் டார்ஷன்
is strictly valid for circular cross section. Okay, either it will be solid or hollow. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம் நம்ம. சாலிடா இருந்தா எப்படி இருக்கும், ஹாலோவா இருந்தா இருக்கும். ஹாலோ circular cross section. Okay, next we are equating with the torsion equation. So first of all, torsion equation இது. So what is torque? What is torque? Force into perpendicular distance. Force into perpendicular distance. Okay, force into perpendicular distance. Very good. Okay, இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன இருக்கு, அப்படியே ட்விஸ்டா இருக்கு. ஸோ அந்த perpendicular distance எனக்கு என்னவா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. What is the perpendicular distance? Radius. Radius. Very good. Okay. ஒரு நிமிஷம். Here applied load வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லோடு, கிராஸ் செக்ஷன் பேரலா இருக்கா இல்ல பர்பெண்டிகுலரா இருக்கா? லோடு ஒரு கப்பலோட ஒரு சைடு மட்டும் பாருங்க, பேரலா இருக்கா? So I'm taking this as shear load னு சொல்லலாமா? Yes. Okay, அப்ப that shear force must be equals to shear in terms of shear area னு சொல்லலாமா? Okay, okay வா? Yes, sir. Okay. Okay, I'm taking a smaller turning dt must be equals to smaller force into that small ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எடுத்து பார்க்கணுமா? ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இதோட நிக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம் வருதுன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, என்னன்னா இந்த டயக்ராம் நீங்க வந்து வீடியோல விசுவலைசேஷன் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கிளியரா புரியும் உங்களுக்கு. ஓகே, இதுலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாஃப்ட் இருக்கு. ஓகேவா? அந்த ஷாஃப்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இனிஷியலா இந்த ஷாஃப்ட்ல இருந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். which means with respect to this பாயிண்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பாயிண்ட்
இங்கிருந்து ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் ஏ பாயிண்ட். ஓகே, ஏங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ டார்க் அப்ளை பண்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? இன்னைக்கு என்ன ஆகும்? ட்விஸ்ட் ஆகுமா? அப்படி ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஏ பாயிண்ட் எனக்கு எங்க ஷிஃப்ட் ஆகும்? ஒரு பி பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாயிண்ட். ஸோ திஸ் எலமெண்ட் வில் பி என்ன ஆகும்? இப்படியே திருகி விச் மீன்ஸ் டார்க் கொடுக்கணும்ல நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்க்ரூ டிரைவர்ல டார்க் கொடுக்கணும், அந்த மாதிரி திருகிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா பி பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருது. புரியுதா? ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட் அஸ் ஓ. திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஸோ ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த தீட்டா ஆங்குலர் டிஸ்டார்ஷன். தீட்டா ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகுது? எனக்கு பை ஆங்கிள் எனக்கு என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் ஆகுதா? கரெக்டா இல்லையா? எஸ் சார். தீட்டா ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பை ஆங்கிள் வந்து எனக்கு என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் ஆகுது. ஓகே, இந்த இதுல இருக்க லேயர் இருக்க எலமெண்ட் நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு எனக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, ஓகே பாருங்க, இதுல நார்மலா வந்து இப்படி இருந்த பாயிண்ட், ஓகே, டார்க் அப்ளை பண்றதா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தட் தீட்டாங்கிற வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எனக்குன்னா பை அப்படிங்கிற வேரியேஷன். ஓகேவா? திஸ் இஸ் த பை வேரியேஷன் ஸ்ட்ரெயின். ஓகேவா? புரியுதா? இப்படி இருந்தா எலமெண்ட்ஸ் வந்து இப்படி மாறுற மாதிரி ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் வச்சிருந்தா இமேஜின் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருக்கா? புரியுது இல்லையா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னா இதுல இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அப்போ உங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து சென்டர் பாயிண்ட், நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஓகே சரி, இந்த பாயிண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ இது வந்து சைடு வியூல வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி தெரியும் உங்களுக்கு, சர்க்குலரா தெரியும். ஓகே, சர்க்குலர் வித் ரேடியஸ் r. So this is the radius centroidal distance. So this is the r distance. ஓகே, இந்த rங்கிறது வந்து பாத்தீங்கன்னா a பாயிண்ட்ல இருந்து எனக்கு என்ன இருக்கு? b பாயிண்ட்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, அது b பாயிண்ட், this is a பாயிண்ட், this is தீட்டாங்கற ரொட்டேஷன், this is rங்கற ரேடியஸ், this is point is o பாயிண்ட். கரெக்ட்டா? வேற என்ன அப்ளை பண்றோம்? இது சைடு வியூல இருந்து பாத்தீங்கன்னா டார்க் அப்ளை ஆகுதா? டார்க்கை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். ஓகே, சைடு வியூல இருந்து பார்க்கறப்ப so this is applied torque. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அசம்ப்ஷன் என்ன மேக் பண்ணிருந்தோம்? ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லீனியர்லி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு த cross section and with respect to its radius and zero at center and maximum at it outer periphery. ஓகே, அப்ப மேக்ஸிமம் அவுட்டர் பெரிஃபெரிங்கிறதுனால உங்களுக்கு டார்ஷன் வந்து ஷியர் எங்க மேக்ஸிமமா இருக்கும்? டாப் லேயர்ஸா? அந்த டாப் லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட்லி எல்லாமே பாசிட்டிவ் தான், பட் மேக்ஸிமம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ 0 at டாப், சாரி 0 at சென்டர் அண்ட் மேக்ஸிமம் அட் டாப் லேயர். இதுனா shear strain variation. கரெக்டா? ஓகே, this is cross section, this is shear strain. ஓகே, கரெக்டா இல்லையா? கரெக்ட். நெக்ஸ்ட் இதே வந்து என்னன்னா shear stressக்கு நான் ஈக்குவேட் பண்ணா stress is proportional to strain தானே? ஓகே, அப்ப ஹூக்ஸ்ல வேலிட் அப்படின்னா shear stress is proportional to shear strain. ஓகே, அப்ப அதுக்கு ஈக்குவேட் பண்ண அப்படின்னா similarly shear stress also varying with respect to its radius. So 0 at its radius வந்து பார்த்தீங்கன்னா 0 shear stress 0வா இருக்கும், maximum at its periphery இருக்கும். அப்படிங்கறத வந்து shear stress variation. So this is the shear stress variation. So இது வந்து என்னன்னா tau max point, this is tau maximum point. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா this is radius of the எலமெண்ட். ஓகேங்களா? இதுல நான் ஒரு ஸ்மாலர் ரேடியஸ், ஸ்மாலர் r எடுத்தேன் அப்படின்னா ஓகே, அதோட வேரியேஷன் எனக்கு என்னவா இருக்கும்? டவுன்னு இருக்குமா? டவுன்னு சொல்லலாமா? ஃபார் ஸ்மாலர் ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்க்கு டவுங்கிற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமா?
எப்படி y max சிக்மா மேக்ஸோ yங்கிற டிஸ்டன்ஸ்க்கு சிக்மான்னு சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? சார் y maxக்கு சிக்மா மேக்ஸ்னு சொல்றோம் இல்லீங்களா? சார் சொல்லுங்க. இது ஏன் சார் கீழே வந்து டென்சில் போற மாதிரி மேல கம்ப்ரஷர் இல்ல போற இல்ல, இது மாதிரி டென்ஷன் கம்ப்ரஷன் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்ஷன்ல போடலாம்ல சார்? ஒரே டைரக்ஷன்ல எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? இப்படி ரெண்டுமே இந்த சைடுல போடலாங்கறீங்களா? அப்படி போட முடியாது. பாட்டம் லேயருக்கு எப்படி சொல்லுவீங்க? இல்ல ரெண்டு பீக் மாதிரி இந்த பி போற மாதிரி போட்டு வர முடியாதுதான் கேட்கறேன். இல்ல சார், எதனால சார் டைரக்ஷன் மாறுது? டைரக்ஷன் எதனால மாறுது? இல்ல இது கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ். ஒரே டைரக்ஷன் இப்படி போடலாங்கறீங்களா? எஸ் சார், இந்த பி போடுற மாதிரி போடலாம். which means எண்ட்ல வந்து அதிகமாகும் தானே. இப்போ நம்ம இந்த கேஸ்ல பாத்தீங்களா, இத தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இத தான் நான் இப்படி வரைஞ்சிட்டு இருக்கேன். புரியுதா? லீனியர் வேரியேஷன் தானே. இப்போ இங்க இருந்த A பாயிண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிருச்சு, அதே பாயிண்ட் B பாயிண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கா? இங்க பாருங்க அந்த வேரியேஷன். ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு லீனியரா காமிக்கிறதுக்காக காமிச்சேன். ஓகே சார். ஓகேங்களா? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க, கம்ப்ரஷன்லாம் இங்க கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டார்ஷன். டைரக்ஷன்னால கேட்கலாம் சார், கம்ப்ரஷன் சொல்லல. ஏன்னா அங்க அப்படி போட்டோம், இங்க டைரக்ஷன் இல்ல அதெல்லாம் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் கம்ப்ளீட்லி என்னன்னா அதிகமாகுது, அவ்வளவுதான். லீனியர்லி வேரியிங். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ டவ் மேக்ஸ் பை, இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா டவ் மேக்ஸ் டிவைடட் பை ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டவ் டிவைடட் பை ஆர்னு சொல்லலாமா? ஃப்ரம் சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல எடுத்து சொல்லலாமா இல்லையா? ஓகே ஓகே. எப்படி நம்ம அங்க இது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் அதே மாதிரி தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பைங்கன்னா என்னங்கன்னா ஷியர் ஆங்கிளா? அந்த ஷியர் ஆங்கிள் என்னன்னு சொல்லலாம்? ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லலாமா? ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லலாமா? ஓகே சார். இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இட் இஸ் ஹேவிங் எ லென்த் L ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இட் இஸ் ஹேவிங் எ லென்த் Lங்கிற லென்த் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்படி Lங்கிற லென்த் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஷியர் ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? AB பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு AB பாயிண்ட் தானே. AB பாயிண்ட் எதாவது ரிலேட்டடா இருக்கு? ரேடியஸ் அண்ட் லென்த், தீட்டா அண்ட் பை. புரியுதுங்களா? ஏபிங்கிற பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு ஆறுங்கிற வேல்யூ வந்து தீட்டாங்கிற ரொட்டேஷனையும் எல்லுங்கிற லென்த் வந்து பைங்கிற ஸ்ட்ரெயினையும் அடைஞ்சது அப்படின்னா ஏபிங்கிற வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சா? அந்த டார்ஷன் டிஸ்டார்ஷன் நடந்துச்சா? புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு எல். இந்த ஷியர் ஸ்ட்ரெயின் நம்ம எப்படி சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ்ல? shear stress shear stress tau shear stress is proportional to shear strain. அப்ப shear into modulus of rigidity. ஓகே. shear strain எப்படி எழுதலாம் நம்ம? G L divided by tau ன்னு சொல்லலாமா? this is r theta வா? ஓகே. எது சார் ஜி நம்ம இல்லையா? அப்ப பைங்கிறது பாருங்க, பைனா என்னது? tau by g. சாரி, tau by ஜியா பைங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவ் பை ஆர் வேணும் அப்படின்னா ஓகே வெரி குட், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு டவ் பை ஆர் வேணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது? ஜி தீட்டா டிவைட் பை எல்னு சொல்லலாமா? எஸ் சார். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு டவ் மேக்ஸ் டிவைட் பை ஆர் மேக்ஸ்னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஒன் கம்ப்ளீட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் கூட நம்ம ஈக்குவேட் எடுத்தோம்னா T by J ன்னு வரும். ஓகே. ஃபைனலா T by J is equal to G theta by L is equal to tau by R is equal to tau max divided by R max. Okay. This is the final conclusion. எப்படி நாம M by I is equal to E by R is equal to சிக்மா பை y. சிக்மா பை ஒய்ன்னு சொன்னோமா? இங்க சிக்மாங்கிறது என்னன்னு? நார்மல் ஸ்ட்ரெஸ். இங்க தெரியுதா உங்களுக்கு? ஷியர் ஸ்ட்ரெஸ்.
yங்கிறது என்னது lateral distance between neutral axis from neutral axis. rங்கிறது என்னது ரேடியஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து rங்கிற டிஸ்டன்ஸ் தான போகுது. ஓகே அதே மாதிரி gங்கிறது என்னது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இங்க யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. Lங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னவா இருக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். இங்க ரேடியஸா கவச்சு பெண்ட் ஆகுறதுனால. ஓகேவா. இங்க tங்கிறது என்னது காசு which means அப்ளை பண்ற ஒரு இனிஷியல் காசு. ஓகேவா. அந்த காசு இங்க என்னவா இருக்கு மொமெண்டா இருக்கு. ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். இங்க ij இங்க என்னவா இருக்கு I. இங்க ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல் ஆக்சிஸ். ஆனா இங்க என்ன போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லிருந்தேன் டார்ஷன் ரெசிஸ்ட் பண்றது ix in with respect to z axis ல. ஓகேவா. ixx plus iyy தான் வந்து என்னன்னா இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா izz. சரிங்களா. அப்ப j is equal to ixx plus iyy. ஓகேங்களா. that is called polar moment of inertia. ஓகே. இப்போ இந்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனும் ட்விஸ்டிங் மொமெண்ட் டார்ஷன் ஈக்குவேஷனும் நமக்கு என்ன இருக்கும் தியரி ஆஃப் பியூர் பெண்டிங் தியரி ஆஃப் பியூர் டார்ஷனும் சிமிலர் ஃபார்முலா தான். சரிங்களா. ஆனா இங்க என்ன கம்ப்ளீட்லி நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். இங்க வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் புரியுதுங்களா. அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் வேரியேஷன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். அப்ப இன்னர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவாகவும் அவுட்டர் லேயர்ல வந்து எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கும் மேக்ஸிமமாவும் இருக்கும் அப்படிங்கறதான் கன்க்ளூஷன். பிகாஸ் அந்த ரொட்டேஷனோட ஷியரோட வேரியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே. என்னன்னா அந்த எலிமெண்ட் எடுத்திருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 டைமென்ஷன்ல இந்த எலிமெண்ட் ஆக்ஷன் ஓகே this is the ring okay or cross section which is actually perpendicular. ஓகே. இதுல நான் என்ன பண்றேன் ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். சின்ன எலிமெண்ட் எடுத்து அப்படின்னா that is having a smaller diameter. ஓகே. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது சென்டர்ல வரைச்சுக்கோங்க. நல்லா சின்னதா வரைச்சுக்கோங்க. ஓகே. it is having a radius r dash. okay this is having a total distance capital R dash வச்சுக்கோங்க. அதான் டினோட் பண்ணிருந்தோம். so this is capital R. ஓகே. அவுட்டர் கிராஸ் செக்ஷன் வந்து கேபிட்டல் R. ஸ்மாலர் R வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதோட நான் ஸ்ட்ரெயின் வேரியேஷன் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் என்ன ஸ்ட்ரெஸ்லெஸ் வேரியேஷன் ஸ்ட்ரெயின் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவுட்டர்ல எனக்கு என்னவா இருக்கும் மேக்ஸிமமாவும் இன்னர்ல எனக்கு என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா இப்படி வருமா ஓகே. இது வந்து அவுட்டர் எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம பார்ப்போம் அப்புறம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த எலிமெண்ட்டை மட்டும் பாருங்க. ஒரு இந்த இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கிற மெட்டீரியல் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து பாக்குறோம். ஓகே. this is one of the element. this is one element. ஓகே. இந்த எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே எனக்கு என்ன அப்ளை ஆகுது அப்படின்னா ஷியர் அப்ளை ஆகுதா இல்லையா. ஓகே. ஷியர் அப்ளை ஆயிட்டு இருக்கு. அந்த ஷியர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த கேஸ்ல எனக்கு என்னது டார்ஷன் தானே. டார்ஷன் எனக்கு ஷியர். ஸோ ஒவ்வொரு லேயர் பை லேயர் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஷியர் அப்ளை ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷனால அதே டைரக்ஷன்ல வந்து என்னன்னா டார்ஷன் வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா. அதே மாதிரி இப்ப இந்த லேயர் ஃபுல்லாவே என்னது இதான் ஆக்ஷன் ரிங்னு நான் ஒரு பேர் வச்சுக்கேன். ஓகேவா. ஆக்ஷன் ரிங் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த டிஏங்கிற எலிமெண்ட். ஸோ திஸ் இஸ் த டிஏங்கிற ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏரியால வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எனக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஷியர் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு எலிமெண்ட் நான் தனியாக எடுத்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது சர்க்குலர் செக்ஷன் மட்டும் தனியாக எடுத்தேன்னா ஓகே சின்ன அந்த ஸ்மாலரா இருக்கக்கூடிய அந்த டிஏங்கிற ஏரியாவை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா. ஓகே. இந்த எலிமெண்ட் இப்படி பிஹேவ் பண்ணுது. ஓகே. ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி டெவலப் ஆகுது இப்படி டெவலப் ஆச்சா. ஓகே. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இந்த டைரக்ஷன் வரும்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த டைரக்ஷனா. ஓகே. ஆக்சுவலா வந்து இது வந்து ஆக்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து என்னன்னா டார்ஷன் இந்த டைரக்ஷன்ல அப்ளை ஆச்சு அப்படின்னா அது இன்பில்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுமா. ஓகே.
அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை மட்டும் இங்க வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ரியாக்ஷன் டார்க்கு. திஸ் இஸ் ரியாக்ஷன் டார்க்கு. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு இது ஒரு ரியாக்ஷன் டார்க் எனக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ரியாக்ஷன் டார்க் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல, இதுக்கு இந்த டைரக்ஷன்ல, இதுக்கும் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, இது இது என்ன ஆக்ஷன் டார்க்கு. ரிங். ஓகே, இது என்னது, ரியாக்ஷன் டார்க் ரிங். ஓகே ஓகே, ரியாக்ஷன் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொன்னா இப்படிதான் டெவலப் ஆகுது. அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்ம இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்டு எண்ட்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் டெவலப் ஆகுது இல்லையா. ஓகே, அது எப்படின்னா இங்க அப்ளை பண்ற டார்க்குக்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன பண்ணும், இப்படி டார்க் அப்ளை ஆச்சுன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணும், டார்க் டெவலப் ஆகுமா. ஓகே, திஸ் இஸ் அவுட் ரேடியலி இன்வர்டா போகுது. ஓகே, இன்வர்டா போச்சு அப்படின்னா என்னது, பாசிட்டிவா. அதே இது என்ன பண்ணும், அதே நெகட்டிவ் டைரக்ஷன்ல டார்க் அப்ளை பண்ணுமா. திஸ் இஸ் த ரியாக்ஷன் டார்க், திஸ் இஸ் த அப்ளைடு டார்க். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து டார்க் ரியாக்ஷன் என்னன்னா எனக்கு இந்த பக்கம் ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா, அந்த லேயர் பை லேயரா தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரியாக்ஷன் டார்க் எங்கன்னா அந்த ஆர் டேஷ்ங்கிற அதே ரேடியஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா இப்படிதான் நம்ம கம்பைன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொன்னோமா. ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் டார்க் நான் எங்க அப்ளை பண்றேன், அப்ப டோட்டல் ஷியர் இஸ் ஈக்குவல் டு, அப்ப ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ டிஏவா. கரெக்டா இல்லையா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ டிஏ தானே. எஸ் சார். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஷியர் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை நான் என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் டேஷ் டிவைட் பை ஆர்னு சொல்லி ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பிகாஸ் ஏன்னா நான் அந்த ஸ்மால் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ்க்கு நான் ஒரு ஈக்குவேஷன் நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், ஆர் டேஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சொல்லிட்டு சொன்னோம்னா ஸ்டார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 minute, force into distance, property distance, r dash reaction. ஓகே, இங்க இருந்து பாருங்க ஒரு நிமிஷம். இந்த இதுக்கு நான் அந்த டார்க் ஏன் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கிறதுக்காக கன்க்ளூட் பண்றேன். என்னன்னா இங்க நான் அப்ளை பண்றது ஷியர் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றோமா. ஓகேவா. இதோட ரேடியஸ் என்ன, இதோட ரேடியஸ் என்ன, ஆக்ஷனுக்கு வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ரியாக்ஷன் வச்சுக்குமா, இது வந்து டவு டேஷ்னு வச்சுக்குமா. ஸோ திஸ் இஸ் டவு டேஷ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆர் டேஷ்ங்கிற ரேடியஸ் இருக்குமா. ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஆர் டேஷ். ஓகே,
அப்ப ரெண்டோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்குமா வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ்? எஸ் சார். ஓகே, அப்ப நான் என்ன ஈக்குவேட் பண்றேன்னா tau dash by r dash னு ஈக்குவேட் பண்றேன். So I'm equating these two shear stress in terms of r வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்படி நான் ஈக்குவேட் பண்றேன். அப்ப tau வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சாரி, tau dash வேணும் அப்படின்னா ஸ்மால் r சாரி இந்த ரியாக்ஷன் டார்க் வேணும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா ரியாக்ஷன் டார்க் இன்டு ஏரியான்னு சொல்லலாமா? கரெக்டா? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் டார்க் எடுக்கணுமா? என்ன சொல்லுங்க சார்? அதாவது என்னன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அந்த ரியாக்ஷன் மெம்பர் இருந்துச்சு இல்லையா, ரியாக்ஷன் ரிங்கு, இதான் ரியாக்ஷன் ரிங்கு. இந்த ரிங்ல இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டு dn எடுக்குமா அதோட ஏரியா? ஓகே சார். ஓகே, அப்ப டோட்டல் டி டர்னிங் டார்க் ரியாக்ஷன் must be equals to df dash into perpendicular distance. ஓகேவா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா df dash into r dash னு சொல்லலாமா? சார் இந்த கேபிட்டல் r dash because this is a reaction ringa. ஓகே சார். ஓகேவா? ஓகே, இந்த ஷியர் ஃபோர்ஸ் நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? ஷியர் dash into dA into r dash னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே, is equals to இந்த ஷியர் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் in terms of ஷியர்ல? நார்மல் ஷியர்ல ஷியர் நார்மல் ஷியர் with respect to r dash divided by original r, okay, into dA into r dash okay, dt r. கரெக்ட்டா? எஸ் சார். சோ இத ஃபைனலா என்ன பண்றேன் அப்படினா integral over d total reaction torque must be equals to tau by r, okay, into integral over r square r dash square dA ன்னு சொல்லலாமா? எஸ் சார். So what is r square dA? இங்க in terms of அதாவது mass moment of area வா? சாரி ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா? மாஸ் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு ஒரு டேர்மே கிடையாது. ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா? எஸ் சார். ஓகே, ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா இங்க நம்ம டார்க் அப்ளை பண்றது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? எந்த ஆக்சிஸ்னா அந்த கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அது வந்து z ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். தட் z ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். tau by r is equals to t is equals to j, which is polar moment of inertia. யா பெர்பெண்டிகுலர் டு அந்த பாயிண்ட்ங்கிறதுனால இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் அப்ளை பண்ண டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல நம்ம டார்க் அப்ளை பண்றோம். இப்போ டார்க் அப்ளை பண்ணா எந்த ஆக்சிஸ் அது உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா தான வருது, which means z axis னு சொல்லுவோம். அந்த z axis தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் வரதுனால அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டார்ஷனுக்கு எப்பவுமே நம்ம போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கணும். பெண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் கூட ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கணும். So polar moment of inertia area polar moment of inertia னு சொல்லி polar moment of inertia of area அப்படி சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப t by j is equal to tau by r னு ஒரு ரிலேஷன் கிடைக்குதா? So which is equals to g theta by l is equals to tau max divided by r max. இதெல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான். சரியா? இப்படிதான் வந்து அந்த ரியாக்ஷன் டார்க் ஆங்கிள் இதெல்லாமே செக் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, so this torque is all equal to reaction torque is equal to applied shear stress, sorry, applied torque is proportional to shear stress and radius of the circle and g theta, g modulus of rigidity and angle is theta is equal to angle of theta ங்கிறது என்னது? angle of twist. angle of twist. twist ன்னு சொல்ல வேணாம், எதை சொல்றது? ஆமா, angle of twist தான், கரெக்ட் தான். அங்க வந்து என்ன shear angle னு சொல்லிடுவோம், இங்க வந்து angle of twist னு சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இதோட பேர் அப்படியே நேம் வைங்க பாப்போம். சோ t is equal to என்னது? torsion. Applied torque. சோ டார்க் அப்ளைடா ரெசிஸ்டடா? Resist. ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே சேமா இருந்தா என்ன இது ட்விஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, சோ t is equal to
டார்க்கு நாங்க என்ன சொல்லியிருந்தேன், டார்க் ரியாக்ஷன் வச்சு தானே சொல்லியிருந்தேன். அதுவும் இதுவும் சேமா தான் இருக்கும். அதான் நீங்க சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டயக்ராம்ல, அப்ளை டார்க் ரியாக்ஷன் டார்க். ஓகேவா? ஓகே, இங்க டார்க் அப்ளைடு ஆர் ரியாக்ஷன் ரெசிஸ்டட். ஓகேவா? சார் ரெண்டும் சேமா இருந்தா ட்விஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம் சார். ஆமா, ட்விஸ்ட் ஆகாம ஈக்குவலிபிரியமா தான் நம்ம எடுப்போம். எப்பவுமே அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன் ஃபோர்ஸ் ஈக்குவல் தான் சொல்லுவோம். சார் ஆனா டிஸ்டன்ஸ் இவ்வளவு தான் தள்ளி வருதுல்ல சார்? இந்த நீங்க போட்ட அந்த டயக்ராம்லயே பாருங்க. இந்த என்னது? எண்ட்ல தான் ரெசிஸ்டன்ட் டார்க் வருது. ரியாக்ஷன் டார்க் இந்த எண்ட்ல தான் காட்டுது சார். சரி, அப்ப இந்த எண்ட்ல நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது ட்விஸ்ட் ஆகாதா சார்? அதாவது நீங்க டார்க் அப்ளை பண்றதுக்கு ட்விஸ்ட் ஆகும்னு சொல்ல வரல. அந்த ட்விஸ்ட் ஆகாம இருக்குது இல்லையா, ஆக்சுவலா ட்விஸ்ட் எடுத்த உடனே ட்விஸ்ட் ஆகிராது. ஓகேங்களா? அப்ப அந்த ட்விஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னன்னா ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள. அந்த ரியாக்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டார்க் எப்பவுமே டைரக்டா என்னன்னா அந்த எண்ட் டு எண்ட் வந்து என்னன்னா ரியாக்ஷன் சேமா இருந்துச்சு அப்படின்னா, கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து 10 நியூட்டன் மீட்டர் 10 நியூட்டன் மீட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ட்விஸ்டே ஆகாது. அப்ப ட்விஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. திருகிருச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகேவா? ஏன்னா வந்து இங்க இப்ப டர்பைன்ல இருந்து நம்ம கூட போய் ஜெனரேட்டர் கூட போய் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்குமா? நொறுங்கிரும். ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சைடு நான் ரொட்டேட் பண்றேன், இது இந்த சைடுல ரொட்டேட் பண்ணேன்னா அந்த பிரிட்டில் மெட்டீரியல் தான் என்ன ஆயிரும், பட்டக்குன்னு உடஞ்சிரும். எவ்வளவு அடியில் 45 டிகிரில ஃபெயிலியர் ஆயிரும். எதுல லோடு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து லோடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன ஃபுல்லா என்ன நியூட்ரலைஸ் பண்றது தான் நம்ம கான்செப்டே. மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, ஸ்டார்ஸ்னால ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைனே பண்றோம். சரி, இந்த மாதிரி ஒரு டார்க் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல எடுத்தா மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஓகேவா? சரி, இந்த ஒரு மெட்டீரியல் கொடுத்துறாங்க, ஜி வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஜி வேல்யூ வேணாம், ரேடியஸா ஒரு ஆப்ஜெக்டோட டார்க் வேல்யூ கொடுத்துறாங்க, அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துறாங்க. இதோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா இல்லையா? பை டி பவர் 4 அண்ட் போலார் அமௌண்ட் ஆஃப் பை டி கியூப் வந்து நம்ம பை டி பவர் 4 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸ் வேல்யூ டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் கிடைக்குமா? அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டி கியூப் வேல்யூ என்னன்னு சொல்லி நீங்க எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த வேல்யூ டார்க்கையும் ஷீரையும் கொடுத்தாலே உங்களால என்ன பண்ண முடியும், ரிலேட் பண்ணி அந்த டேர்முக்கான எவ்வளவு டைமென்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்னன்னா இப்ப மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதா உங்களுக்கு கான்செப்டே. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது தாங்கும். ஓகேவா? நீங்க 10 நியூட்டன் கேக்குறீங்கன்னா 5 நியூட்டன் டிசைன் பண்ணி 5 நியூட்டன் தான் தாங்கும்னு சொல்லி சொன்னேன்னா அப்படின்னா அது ஆக்சுவலா என்னது, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும், 10 நியூட்டனா இருக்கும். ஓகேவா? அப்ப 5 to 6 வந்தாலும் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் ஃபேக்டர் சேஃப்டிங்கிற கான்செப்ட் போறோம். இந்த கான்செப்ட்ல எங்க நம்ம அப்ளை பண்ணா டக்டில் மெட்டீரியல் வந்து டார்ஷன் கேஸ் நம்ம மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் போறப்ப உங்களுக்கு புரியும். இங்க வந்து என்னன்னா கம்ப்ளீட்லி டார்ஷன், ட்விஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ட்விஸ்ட் ஆச்சுன்னா என்ன 0.1 ரேடியன் இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் ஆகுமே தவிர 0.001 மினிட் தான் ட்விஸ்ட் ஆகுமே தவிர ரேடியன்ல எல்லாம் ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான், மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டார்க் அப்ளைடு ஆர் ரெசிஸ்டட் பை த கிராஸ் செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா J is equal to polar moment of inertia. நெக்ஸ்ட் T by J சொல்லியாச்சு. டவுங்கிறது என்னது, shear stress at radius. மேக்ஸிமமா இருக்கலாம், மினிமமா இருக்கலாம், அவுட்டரா இருக்கலாம், இன்னரா இருக்கலாம், இல்ல இன்டர்மீடியேட்டா எப்படி வேணா இருக்கலாம். அதனால shear stress at radius ன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Gங்கிறது என்னது, ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். இவ்வளவு தூரம் திரி இருக்கும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா L இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஷாஃப்ட். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஓகே, எப்படி நம்ம மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் மொமெண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் டார்க்குக்கு ஆப்போசிட் டார்க் கொடுக்குறோம். ஓகே, அப்பதான் அந்த மெட்டீரியல் என்ன ஈக்குலிபிரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம கன்சிடரேஷன் எடுத்தாதான் மெட்டீரியல் டிசைன் சேஃப் டிசைனுக்கு நம்மளால என்ன டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப டார்ஷனல் ரிஜிடிட்டினா அதை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம்.
ஸோ ஸ்டிஃப்னஸ்னா என்ன? அதான் நம்ம இதுல இருந்து சொன்னோம்ல ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா. ஃபோர்ஸ் பர் லென்த். Force per length, because that is the deformation taken by the change in the value of its ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துக்கு இல்லையா? இப்போ ஃபார் ஸ்ப்ரிங்னா k into x, ஓகேவா? அப்ப அந்த kங்கிறது ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சது? ae by l ன்னு கிடைச்சதா? k f is equal to k into x ங்க. So f is equal to k into x, k is equal to f by x. இங்க என்னன்னு சொல்லலாம்? டார்க் பை தீட்டான்னு சொல்லலாமா? சொல்லாமா இல்லையா? எஸ் சார். ஓகே சரி. அப்ப நம்மளுக்கு டார்க்குக்கும் ஓகேவா ஜேக்கும் ஜி தீட்டா பை எல்லுக்கும் ரிலேஷன் ஒன்று இருக்கா? ஸோ டி பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜிஜே பை எல்னு சொல்லலாமா? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் த டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். ஸோ இட் இஸ் கால் கேடி. ஓகே, இட்ஸ் கால் கேடி, டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். ஓகேவா? ஸோ ஒரு மொத்தம் ஒரு 3 டேர்ம் இருக்கு, 4 டேர்ம் இருக்கு. என்னென்ன ஒரே நிமிஷம், ஒரே இதுல கம்பைல் பண்ணி நான் எழுதி வச்சிருந்தேன், எடுத்து காமிக்கிறேன். ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ், டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். ஓகே, அது இருக்கட்டும், நம்ம அப்போ கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்னா இது அதோட ஃபார்முலா. ஸோ வேற என்ன சொல்லணும் இதுல? இது இப்போதைக்கு அது இப்போ இருந்துச்சு, சரி விடுங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டி பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜிஜே பை எல். அங்க என்ன வந்துச்சு? ஆக்சலுக்கு என்ன வந்துச்சு? ஏஇ பை எல்னு வந்துச்சா? ஓகே, வந்துச்சா இல்லையா? எஸ் சார். ஓகே, அந்த ஏங்கிறது என்னது? ஏரியா. இங்க போலர் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, இனர்ஷியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈங்கிறது மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி, ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, எல்லுங்கிறது எல் தான், சேம் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டு கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ், ரிஜிடிட்டி கேட்டாங்க அப்படின்னா இது நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பிட்வீன் பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங். ஓகேங்களா? பெண்டிங்க்கும் இதுக்கு என்ன ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் okay, first one bending, twisting. first case na. So அங்க நம்ம என்ன படிச்சோம்? m by z is m by I is I by y is equal to என்னன்னு சொல்லிருந்தோம்? செக்ஷன் மாடுலஸ் சொன்னோமா? எஸ் சார், செக்ஷன். ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ஸோ செக்ஷன் மாடுலஸ், ஓகே, z is equal to I by y max. ஓகே, அதே மாதிரி போலார் செக்ஷன் மாடுலஸ் zp, ஓகே, போலார் செக்ஷன் மாடுலஸ்
இஸ் ஈக்குவல் டு ZP என்னன்னு சொல்லலாம், J by R ன்னு சொல்லலாமா? அங்க இனர்ஷியா, இங்க போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இங்க Y max, இங்க என்னது 6. ஓகேவா? அப்ப ஒரு மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, பீம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா Z இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? பெண்டிங் ஸ்ட்ரென்த் எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப போலார் மவுண்ட் செக்ஷன் மாடலஸ், போலார் செக்ஷன் மாடலஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்விஸ்டிங் ஸ்ட்ரென்த் எனக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் அகைன்ஸ்ட் டார்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட் சார் அது y max ஆ சார்? y தானே சார்? என்னது y max? சிக்மா மேக்ஸ் டிவைட் பை y max. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்க்கு சொல்றேன். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்பயும் எடுப்போம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து என்னது செக்ஷன் மாடல்ஸ் எனக்கு என்ன இருக்கணும்? ரொம்ப ரொம்ப சாரி, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்க்கு செக்ஷன் மாடல்ஸ் கம்மியா இருக்கணும். சரி, செக்ஷன் மாடல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். ஓகே, y max எல்லாமே எப்படி வேணா ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்ப இருங்க, ஸ்ட்ரென்த் அகைன்ஸ்ட் டார்ஷன் எனக்கு என்ன ஆகும்? அதிகமா இருக்கும் அப்படிங்கறத கன்க்ளூஷன். சோ அங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு கம்பேரிஷன்ல செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா அங்க EI is equal to flexural rigidity ன்னு சொல்லுவோம். So EI is equal to flexural rigidity அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா GJ தான் வந்து என்னன்னா flexural rigidity, சாரி டார்ஷனல் rigidity. இங்க ஃப்ளெக்சர் வராதுல்ல, டார்ஷனல் rigidity. ஓகே, அங்க நம்ம ரிஜிடிட்டிக்கு என்னன்னு சொல்லிருந்தோம்? ஸ்டிஃப்னஸ் டிவைட் பை L ன்னு போட்டோமா? ஓகேவா சார்? 1 by L by stiffness, L by stiffness போட்டீங்க என்ன ஆகும்? GJ மட்டும் வருமா? L by stiffness இல்ல, ஸ்டிஃப்னஸ் இன்டு லென்த் போட்டீங்கன்னா ரிஜிடிட்டின்னு வரும், சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேவா? ரிஜிடிட்டி அப்படின்னா நம்ம அங்க பார்த்தது ஆல்ரெடி. ஓகேவா? ரிஜிடிட்டிங்கிறது GJன்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி, அங்க வந்து ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஸோ EI இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா, அந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா, ஸ்லோப் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும், டிஃப்ளெக்ஷன் எனக்கு என்ன ஆகுனா டிக்ரீஸ் ஆகும். அங்க எல்லா ஃபார்முலாலையும் 1/EI 1/EI தான் ஸ்லோப் இன் டிஃப்ளெக்ஷன்ஸ்ல ஃபார்முலா வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா GJ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். வெரி குட், டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? எந்த அளவுக்கு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப அந்த கவுண்டராக்ட் வந்து என்னன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ அப்ப நம்ம இதுல சொன்னோம் இல்லையா, என்னது T is equal to KT into theta. So இங்க இது என்னன்னா the amount of torsion required for unit angular twist அப்படிங்கிறது எனக்கு என்னது? torsional stiffness. ஓகேவா? amount of torsion required for unit angle of twist. ஓகே, அதுதான். ஓகே, இதோட என்னன்னா மேஜர் கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன மைனர் கான்செப்ட் தான். செக்ஷன் மாடல்ஸ்னா இப்போ போலார் செக்ஷன் மாடல்ஸ் ஒரு டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த டேர்ம்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹாலோக்கு எப்படி இருக்கும், சர்க்குலருக்கு எப்படி இருக்கும், சாலிடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் போலார் மாடல்ஸ். ஓகே, ஃபுல்லா சர்க்கிள் பத்தி மட்டும் தான் படிக்க போறேன், மற்றபடி வேற எந்த சப்ஜெக்டும் வேற எந்த செக்ஷனும் வராது. அதனால ரொம்ப தைரியமா இருக்கலாம். ஓகேவா? போலார் செக்ஷன் மாடுலஸ், போலார் செக்ஷன் மாடுலஸ்னா ZPயா? ஓகே, சோ நம்ம ஃபார் சர்க்கிள்க்கு இதெல்லாம் சர்க்கிள். ஓகே, IXX, இது IYY. ஓகே, திஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, சர்க்கிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா IXX IYY எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும்.
pi அதான் pi d power 4 by 64 ஓகே அப்ப izz is equal to ixx plus iyy அப்படினா அதோட ஆன்சர் என்ன வரும் உனக்கு? pi d power அது இருக்கும் Take- pi d power 4 pi d power 4 by 32. 32 வெரி குட் 32 னு வரும். இது j 32 okay what is sorry 32 okay 32 say what is zp which is equals to j by r okay which is equals to pi d power 4 by 32 divided by r na into 2 by d னு சொல்லலாமா which is equals to pi d cubed by 32 னு சொல்லலாமா சொல்லலாமா இல்லையா pi d cube by 16 சார் அப்ப 16 32 16 okay 16 pi d cube by 16 okay அந்த 2 இது கேன்சல் ஆயிடும் ஓகே இப்ப சர்க்கிளுக்கு பாருங்க ixx எனக்கு என்ன வந்துச்சு pi d power 4 pi d power 4 by 64 அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா z க்கு வரப்ப எனக்கு என்ன வந்துச்சு pi d cube divided by 32 னு வந்துச்சா z க்கு அங்க நம்ம பாக்குறப்ப y max தானே டிஸ்டன்ஸ் y max னா r தானே சர்க்கிள் இருக்கு எஸ் சார் ஓகேவா அதனால j வந்து எனக்கு z எனக்கு என்னவா இருக்கும் pi d cube by 32 வருமா ஓகே z is equal to I by r தானே மேக்ஸ் y max கரெக்ட்டா இல்லையா sir j by r இது வந்து இங்க சொல்லல zங்கிறது என்னது okay sir அங்க பெண்டிங் மொமெண்ட்ல சொல்றேன் yes sir பெண்டிங் மொமெண்ட்ல pi d cube by 32 னு போடுவோம் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நமக்கு என்ன வந்துச்சு pi d power 4 by 32 னு இங்கே வந்துருச்சு அதனால எனக்கு செக்ஷன் மாடலஸ் எனக்கு என்னாச்சு zp போலார் மொமெண்ட் ஆஃப் போலார் செக்ஷன் மாடலஸ் pi pi d cube by d cube by 16 வந்துச்சு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்றதுக்காக தான் இந்த டேர்ம் சொல்றேன் ஓகேவா okay sir இதுதான் நாலுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே இஃப் இட் இஸ் a hollow circular னா அதுக்கு எப்படி இருக்கும் அது பாப்போமா இஸ் a circle having a dia d ங்கிற diameter இருக்க மாதிரி வெச்சுக்கோ